இந்த அமராவதியில்தான் இந்திரன் கோலோச்சுகிறான். இதிலிருந்து இந்திரன் மானுடனாக இருந்து அமரனானவன் என்பது நிரூபணமாகிறது. கருப்பு என்ற சொல் சிவனுக்கு பிறகான காலத்திலும், தேவர் என்ற சொல் முருகனுக்கு பிறகான காலத்திலும், அமரர் என்ற சொல் அமராவதியின் தலைவனான இந்திரனுக்கு பிறகான காலத்திலும் உண்டாகியது. தேவனாகிய முருகன் அரசனாகவும் இருந்ததால் தேவன் என்ற சொல்லுக்கு அரசன் என்ற பொருளும் உண்டு. அதனால் இந்திரலோகத்தின் அரசனான இந்திரன், அதாவது தேவ இந்திரன், தேவேந்திரன் எனப்பட்டார். குண்டலினி ஓகம் செய்வதற்கு, அதாவது விண்ணியல் களத்தில் அமிர்தமாகிய டிஎம்டி சுரப்பதற்கு கஞ்சா போன்ற மூலிகைகளால் தயாரிக்கப்படும் சோமபானம், அதாவது தென் அமெரிக்க மொழியில் சொல்ல வேண்டுமானால் அயாவாஸ்கா, வெகுவாக துணை செய்கிறது. வரலாற்றில் இந்த வஸ்துக்களை கொண்டு குறுகிய காலத்திலேயே குண்டலினியை எழுப்பி செயற்கரிய சாதனைகளை செய்த முதல் மாந்தன் இந்திரனாகத்தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இவர் மட்டும் சோமபானத்தோடு தொடர்பு படுத்தப்படுகிறார். நீரை தேக்கி வைத்து பஞ்சத்தை உருவாக்கிய அசுரனாகிய விரித்திரன் என்ற பாம்பை கொன்று இந்திரன் நீரை விடுவித்தார் என்று சொல்லப்படுகிறது. இதுவரை இதற்கான சரியான விளக்கம் யாராலும் சொல்லப்படவில்லை. முதலாக இப்போதுதான் இதன் பொருளை கட்டவிழ்க்கப் போகிறேன். அதோடு விரித்திரன் என்ற இந்த பாம்பை கொண்டு இந்திரன் இலங்கையைச் சேர்ந்தவன் என்றும் நிறுவப் போகிறோம். இந்திரஜித் என்பவன் ராவணனின் மகன் என்பதால் அவன் இலங்கையின் மலைவாசிதான். முருகன் இலங்கையின் தரையரசன், அதாவது தரைக்கோன் என்றும், அதை கொண்டே டிராகன் என்ற பாம்பு வடிவத்தில் சீனர்களின் தெய்வமாக முருகன் அறியப்படுகிறார் என்றும் டிராகனின் அடையாளம் பற்றிய அதிரவைக்கும் செய்திகள் என்ற விடயத்தில் கண்டோம். அதாவது முருகன் தரையோடும் பாம்போடும் தொடர்பு கொண்டவராக உள்ளார். இதை நினைவில் கொள்ளுங்கள். விவசாயத்திற்காக காட்டை கொளுத்த முற்பட்ட முருகனை இலங்கை மலைக்குறவர்கள் எதிர்த்தனர். முருகன் அவர்களை போரில் வென்று விவசாயத்தை தொடங்கினார். ஆனால் முருகனின் காலத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு முருகனின் தரை மக்களை இலங்கையின் மலை மக்கள் வெற்றி கொண்டனர். அப்படித்தான் யக்ஷாக்களான குபேரனும் ராவணனும் இலங்கையின் அதிபராகினர். அப்படியெனில் தரை மக்களுக்கும் மலை மக்களுக்கும் தொடர்ந்து போட்டா போட்டிகள் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். முருகனின் வம்சாவளிகளோ விவசாயத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக நெல் விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்து நெல் விவசாயத்திற்கான இடைவிடாத நீர் தேவைக்காக இலங்கையின் மலைப்பகுதிகளிலிருந்து கடல் நோக்கி பாயும் ஆற்றின் குறுக்கே அணை கட்டி ஆற்றின் கழிமுக பகுதிகளில் நெல் விவசாயம் செய்திருக்க வாய்ப்பிருக்கிறது. இது மிக இயல்பாக நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுதான். பிற்காலத்தில் மலை மக்களுக்கும் தரை மக்களுக்குமான போரின் ஒரு அங்கமாக இந்த அணையை மலை மக்கள் உடைத்திருக்கலாம். இதுவும் நிகழ்ந்திருக்கக்கூடியதுதான். இந்த அடிப்படை செய்திகளோடு தண்ணீரை தடுத்து வைத்திருந்த விரித்திரன் என்ற பாம்பை இந்திரன் வதைத்த கதையை இப்போது பார்ப்போம். விரிந்த தரை, விரிதரை, விரித்ரா. தரை என்ற சொல் ஆரியனின் வாயால் த்ரா என்றாகுமல்லவா? ஆக விரித்திரன் என்பதற்கு விரிந்த தரைப்பகுதி, அதாவது பெரிய தரைப்பகுதி என்றே பொருள். விரித்ரா என்ற பெயரின் மிகச் சரியான சொல்லாய்வு இது. இந்த விரிந்த நிலம் பாம்பாக சித்தரிக்கப்படுவதால் பாம்பை தனது அடையாளங்களில் ஒன்றாக கொண்டுள்ள முருகனை குறித்து தரைக்கோனாகிய, அதாவது டிராகனாகிய முருகனே விரித்திரன் என்று நிறுவுகிறோம். இந்த விரித்திரன் கட்டிய அணையைத்தான் மலை மக்கள் உடைத்திருக்கின்றனர். உடைத்ததாக சொல்லப்படும் நபர் இந்திரன் என்பதால் ராவணனின் மகனான இந்திரஜித்தும் ஒரு மலைமகன் என்பதால் இந்திரனும் இந்திரஜித்தும் ஒரே ஆள்தான் என்று கொண்டோமானால் இந்த அணை உடைப்பு இராமாயண காலத்தில் நடந்திருக்கவே வாய்ப்புள்ளது. இந்திரனும் இந்திரஜித்தும் ஒரே நபர்தான் என்பது பிறகு உங்களுக்கு புரியும். விரித்திரன் என்ற பாம்பு முருகனை குறித்திருந்தாலும் உண்மையில் அது முருகனின் வம்சாவளிகளையே குறிக்கிறது. ஏனெனில் இந்திரஜித்தின் காலத்தில் முருகன் வாழவில்லை. முருகனை கடவுளாக வழிபடும் மக்கள் மட்டுமே வாழ்ந்தனர். அந்த விருத்திரனாகிய முருகனின் மக்களே நெல் விவசாயத்திற்கும் அதற்காக கட்டப்பட்ட அணைக்கும் உரிமையாளர்கள். ஆக விருத்திரனின் மக்களோடுதான் இந்திரஜித் போர் புரிந்திருக்கிறார். அவர்கள் கட்டிய அணையைத்தான் இந்திரஜித் உடைத்திருக்கிறார். இந்த அணை உடைப்பு இராமாயண போரின் அங்கமாகத்தான் நடந்ததே ஒழிய இராமாயண போருக்கு முன்பாக நிகழவில்லை என்பதை இப்போது பார்ப்போம். ராவணன் தனது ஆட்சியை இன்னொரு மலைவாசியான குபேரனிடமிருந்துதான் பெற்றாரே ஒழிய